is a reminder of our rights, duties and unity as Indians. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீமனோ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தின கவிதை. தியாகத்தின் கொடி பறக்கிறது, தலைவர்களின் வீரம் தெரிகிறது. பாரத தாயின் கருணை, நம் நாட்டில் இல்லை வறுமை. எல்லாமே இங்கு செழுமை, இந்தியா என்பது இனிமை, ஒற்றுமை என்பது உண்மை, இதுவே இந்திய நாட்டின் பெருமை. Thank you. Good morning, respected teachers and my dear friends. Today I am going to speak about Amrutamma. She was a great Tamil poet and freedom fighter. Through her patriotic songs, she inspired people to love our country, fight for freedom. She also encouraged women to take part in the freedom movement. Amrutamma is a role model for courage and patriotism. Thank you, Jai Hind. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோஹித் மேத்யூ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குயிலி என்ப வீரப்பெண்ணை பற்றி பேசப் போகிறேன். குயிலி என்பவர் 18ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய வீராம்பெண்மணி. சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தோழி மற்றும் தளபதி ஆவார். ஆங்கிலேய படைகளை அழிக்க ஆயுத கிடங்கில் வெடிகுண்டுகளுடன் தன்னைத்தானே வெடிக்கச் செய்து முதல் தற்கொலை தாக்குதலை மேற்கொண்ட வீரப்பெண்மணி. நானும் சிவகங்கை சீமையில் பிறந்த குயிலி மண்ணில் பிறந்த ஒருவன் என்பதில் மிகவும் கர்வமும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். நன்றி. இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். I am the from third standard. Principal, teachers and my dear friends, good morning to everyone. Today on this proud occasion of for Republic Day, I am honored to speak about a brave freedom fighter of Tamil Nadu, S.R. Kannamal. S.R. Kannamal was born in 1891 in Erode, Tamil Nadu. She took part in the freedom struggle and actively participated in the salt satyagraha. Even when she many difficulties, she never gave up. We remember S.R. Kannamal was her courage and love for our nation. Because of freedom fighters like her, we remember free and democratic India. Jai Hind. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சுஜிபாரதி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பேச வந்துள்ள வீரர் படிவு மல்லத்தி என்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட வீரர். சுந்தரலிங்கத்தின் மனைவி ஆவார். இவர் மல்லர் சமூகத்தை சேர்ந்த மாவீரர். சுந்தரலிங்கத்துடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட பிறகு சுந்தரலிங்கம் படையினருடன் ஆங்கிலேய இராணுவத்தின் ஆயுத கிடங்கை தாக்கி ஆங்கிலேயரை இழப்பில் ஆழ்த்தி பின்னர் வீர செயல்களுக்கு பெயர் பெற்றவர் வீரமங்கை வடிவு மன்னர். தேங்க்யூ. Hello everyone, my name is Bhavisha.
From first thunder, Anjali Ammal is a freedom fighter. From Kadalur, she went to salt Satyagraha and quitting the movement. She was sent to jail. Thank you, Jai Hind. From fourth standard. Today is Republic Day. Dheeraj Chinnamalai was born at Tirunelveli in 1756. Dheeraj was trained in Chilambu. Archery, horse riding and modern warfare. Kongu region was under the control of the Mysore Sultan. Tax was collected by Tipu Taiwan. Muhammad Ali once when the Taiwan was returning to Mysore with tax money. Tirunelveli blocked his way and confiscated all the taxi money. He was the one who took away the taxes. Thus, he gained the name Dheeraj Chinnamalai. Thank you. आप सभी को मेरा नमस्कार। मेरा नाम धनुषी। आज 26 जनवरी है। बंगल गंधुआ दिवस मना रहा है। आज के दिन 26 जनवरी है। 1950 को हमारे देश का संविधान लागू हुआ था। बंगल गंधुआ दिवस हमारे देश का राष्ट्रीय पर्व है। इसलिए हमें धाम-धूम और खुशी से मनाना चाहिए। मुझे मेरा देश पर गर्व है। जय हिंद, जय भारत। அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ராஜாஜியை பற்றி பேசப் போகிறேன். 1937 இந்தியாவின் முதல்வராக பதவியேற்றார். தமிழகத்தின் விற்பனை வரி அறிமுகம் 1937. இந்தியாவின் விருப்பத்தை பொருட்படுத்தாமல் இந்தியாவை உலகப் போரில் உட்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1939 அக்டோபர் 10 ராஜாஜி அமைச்சர் பதவி விலகியது. நன்றி. அனைவருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்கள். என் பெயர் மதுபாலா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். எண்ணங்களில் சுதந்திரமும் நினைவுகளில் வரலாறும் நிறைந்திருக்கும் இத்தருணத்தில் தாய் மண்ணை உன்னை வணங்குகிறேன். ஜனவரி 26, 1950 இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 26 குடியரசுத் தலைவர் டெல்லியில் உள்ள ராஜ்பாத்தில் தேசிய கொடியை ஏற்றுவார். நாமும் இந்திய சட்டத்தை மதித்து குடியரசை போற்றுவோம். நன்றி. Good morning everyone. My name is Abhana. Today I am going to speak about Rani Velnachya. Rani Velnachya was a great freedom fighter of India. She was born 1730 in the beautiful land of Sivahangai. Her parents were Chellamuthu Sedupati and Sangari Muttalka. In 1772, the British could kill her husband Muthuvarganatha. The British troops then captured Sivahangai. She fought bravely against the British East India Company. She won the battle. She was great role
படைத்தளபதியாக விளங்கியவர் ஒண்டி வீரன் ஆவார். தனி ஒருவனாக எதிரிகளின் படைகளை துவம்சம் செய்ததால் ஒண்டி வீரன் என அழைக்கப்பட்டார். நன்றி. இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். Good morning everyone. I am Desmaran from 4th standard. Today is Republic Day. I will speak about Republic Day poem. My country India is great and free, a land of hope for you and me. On Republic Day I proudly say, I love India every day. Up in the sky my flag flies high, under it dreams never die. I promise today, hand on heart, to play my honest, loyal part. On this special day, we remember together the countless sacrifice of our brave defenders. With the respect and love in our hearts, we say Happy Republic Day. Thank you, Jai Hind. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தேன்மொழி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு தில்லையாடி வள்ளியம்மை. வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்பர்க் என்ற நகரில் 1898ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தை முனுசாமி முதலியார், தாய் மங்கலம். பெற்றோர்களின் பூர்வீகம் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தில்லையாடி என்ற கிராமம் ஆகும். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இனவெறிக்கு எதிராக காந்தியடிகள் நடத்திய அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டார். இதனால் கைது செய்யப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட நிலையில் விடுதலையான வள்ளியம்மை தனது 16வது வயதில் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இறந்தார். 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் இவரது நினைவாக நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. நன்றி. இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். Finally, on this Republic Day, let us take a pledge to love our country and work together for a better India. May our tricolor always fly high with pride and honor. Thank you, students. Jai Hind, Jai Bharat. Finally, on this Republic Day,